ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பாட்டில்லலாம் இப்ப சீரகம், மிளகு அப்டின்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். பட் ஆனா, நம்ம இது மாரி கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்ம என்ன திங்ஸ் போட்டிருக்கோம்னு தெரியாது. ஸோ 2 மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். வெளிய தனியா விக்கிது. ஸ்டிக்கர் மாரி அது வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து நான் எப்டி யூஸ் பண்ணியிருப்பேன்னா, இது மாரி. நம்ம அந்த பாக்கெட்டோடயே வெட்டி வச்சிருக்கலாம். பட் ஆனா சில பொடி வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணுவோம். இது வந்து மட்டன் குழம்புக்கு போடுறது. இது நான் வீட்ல போடுறனால இது பாக்கெட்லலாம் இது பண்ண முடியாது. ஸோ இன்னொன்னு மெத்தட் எப்படின்னா, இது மாரி வேஸ்ட் நோட்டெல்லாம் இருக்கும். பிள்ளைங்களோட பாதி எழுதுன வேஸ்ட் நோட்டெல்லாம் இருக்கும். அதுல உங்க பாட்டில் எந்த அளவு இருக்கோ, இப்ப என்னுடைய பாட்டில் வந்து சின்ன சைஸ் தான். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க இந்த மாரி வெட்டி அத ஒட்டிடலாம். செலவன் டேப் போட்டு ஒட்டுனா போதும். ரெடி ஆயிடும். இப்ப உங்க பாட்டில் பெரிய சைஸா இருக்கு. அதாவது இந்த சைஸுக்கு இருக்கிற பாட்டில் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பெருசா ஒட்டிக்கோங்க. இல்ல உங்களுக்கு இந்த சைஸ் தான் பாட்டில் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி சின்னதா ஒட்டுனா போதும். இப்ப எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பாட்டில் கிடையாது. நான் கொஞ்சம் தான் செஞ்சு வைப்பேன். அப்பதான் நல்லாருக்கும்னு. ஸோ அதனால இந்த சின்ன பாட்டில் தான். அதனால நானு அதுக்கு தேவையான இத எழுதியிருக்கேன். நீங்க தமிழ், இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு செலவன் டேப் போட்டு ஒட்டிருங்க. செலவன் டேப் எடுத்துக்கோங்க. நமக்கு வீட்ல யூஸ் பண்ற செலவன் டேப்பே ஓகே தான். அதாவது இந்த பக்கம் நம்மளுக்கு ஒட்டும் பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஒட்டுது பார்த்தீங்களா? அந்த பக்கத்துல இந்த பேர வச்சு ஒட்டிட்டு, இந்த பக்கமும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இது எப்பயுமே நான் வச்சிருப்பேன். ஏன்னா செலவன் டேப்பு எடுக்கும்போது சில இடத்துல வராது ஒட்டிக்கும். அதனால எட்ஜஸ்ல வந்து இப்படி நான் ஒட்டிட்டேன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இந்த பாட்டில்ல நீங்க இப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்படி தான் வைப்பேன் பாட்டில. ஸோ அதனால நான் இப்படி வச்சிருக்கேன். ஸோ நீங்க இப்படி ட்ரை பண்ணலாம். இப்படியும் ட்ரை பண்ணலாம். தேங்க் யூ.